ஹாய் செல்லுக்குட்டீஸ், இன்னைக்கு இந்த ஜாமாவோடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ போன எபிசோட் லாஸ்ட்டில் நம்ம ஹீரோயின் பிரிண்டர் வாங்குறதுக்காக பிரிண்டருடைய கம்பெனி சிஇஓ கிட்ட நம்ம ஹீரோவை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஹோட்டலில் பக்கத்து ரூம்லேருந்து கேட்டிருப்பான். இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட என் பேரை நீ யூஸ் பண்ணியிருக்க, இதனால பெரிய பிரச்சனை எல்லாம் வரும், ஆனால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு பொண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பியானோ கிளாஸை முடிச்சுட்டு நம்ம அதாவது ஹீரோயினுடைய ரூம்மேட் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ அங்கிருந்து கிளம்ப. அப்பதான் தெரிய வருது அவங்க கத்துக் கொடுக்க வந்தது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய ஆன்டி, அதாவது அவங்களுடைய பையன் ஹீரோடைய கசின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து சம கோவத்துல உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோயின் நேமை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்காங்க இல்லையா, அதனால வந்துட்டு நூடுல்ஸே சூப் பண்றான் 3 தடவைக்கு மேல ஹீட் பண்ணிட்டு சூப் பண்ணி டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஹீரோ சொன்னதுனால ஒரு மாதிரி கில்ட்டியா ஃபீல் ஆனதுனால அந்த கம்பெனியோட சிஇஓக்கு மெசேஜ் பண்றாங்க, நான் ஹீரோடைய காலேஜ் மேட் மட்டும் தான், பட் ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ ஹீரோயினுடைய கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, நீ எனக்கு அவங்க வந்துட்டு 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கீங்க, அது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு, ஏண்டா ஹீரோயின் உன்னை தெரியும்னு சொல்லியிருக்கா, இதனால உனக்கு என்னடா பிரச்சனைன்னு சொல்ல, இங்க பாரு அதாவது என்ன தெரியும்னு சொல்லிட்டு டிஸ்கவுண்ட் வாங்கியிருக்கா, ஆக்சுவலி வந்துட்டு இது எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் முடியும் தெரியுமா, எல்லாரும் காசிப் பேசுவாங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இங்க இந்த பிரிண்டர் கம்பெனியோட சிஇஓ நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஹீரோ உங்க கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு தகுதியான ஆளா தான் இருப்பீங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு பர்சனலா தான் டிஸ்கவுண்ட் கொடுத்தேன், அதனால நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தது தான் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு இப்பதான் ஓரளவுக்கு நிம்மதியா இருக்குது. ஏன்னா வந்துட்டு அதாவது இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அஃபேர்னு நினைச்சுப்பாங்க இல்லையா, அதனால நம்ம ஹீரோயின் பயந்து போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண. ஆனா ஹீரோயினுக்கு உண்மையாவே டிஸ்கவுண்ட் கிடைச்சிருச்சு. பத்தாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோவுக்கும் மெசேஜ் பண்ணி விட்டுறாங்க இந்த மாதிரி சாரின்னு சொல்லிட்டு, ஆனா ஹீரோ கிட்ட இருந்து ரிப்ளை வரல. இன்னொரு பக்கம் நம்ம லில்லி இருக்கா இல்லையா, அவளுமே நம்ம ஹீரோயினுடைய கம்பெனிக்கு வேலைக்கு வந்துட்டா. ஹீரோயின் சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு அவன் செம்மையா ஹாப்பி ஆயிட்டு இருக்கா லில்லி வந்ததுனால. இப்ப ஹீரோயின் டல்லா இருக்கிறத லில்லி பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்க, ஹீரோயினும் போயிட்டு லில்லி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல, லில்லி உடனே அவங்கிட்ட சாரி கேட்கதா இருந்தா கேட்டுருன்னு சொல்ல, ஹீரோயின் கேட்டுட்டேன் ஆனா மெசேஜ் தான் இன்னும் வரலன்னு சொல்ல, ஹீரோ அதுக்கு ஜஸ்ட் ஓகேன்னு மட்டும் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஸோ அதாவது பட்டும் படாம வந்துட்டு ஹீரோ சொல்லியிருக்கான். ஹீரோ இப்போ அவங்க தாத்தாவை மீட் பண்றதுக்காக போயிருக்கான். தாத்தா வந்துட்டு என்னப்பா பிசினஸ்குள்ள வந்த உடனே உன்னுடைய கசன் கிட்ட நீ வந்துட்டு சண்டையை வளர்த்துருக்க போல இருக்கே, நீங்க 2 பேருமே பிசினஸ்ல போட்டி போட்டுருக்கிறத பார்த்தா என்னுடைய ஃபவுண்டேஷன் நீங்க ஏதாவது ஆக்கிடுவீங்க போல இருக்கே, ஃபவுண்டேஷனுக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாது, அதாவது பிசினஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கியாம்பா, அந்த பொண்ணுக்கு வந்துட்டு என்னப்பா தகுதி இருக்குன்னு நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா என்ன, அந்த பொண்ணு காலேஜ் மட்டும் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி கேட்க, ஹீரோ வந்துட்டு ஆக்சுவலி அவளுடைய கம்பெனி ரொம்ப வந்து பார்த்தனா அதாவது நம்பகரமான கம்பெனி, அவன் நல்லா ஒர்க் பண்ணுவான் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், என் காலேஜ் மட்டும் தாண்டின்னு சொல்ல தாத்தா புரிஞ்சுக்கிறாங்க. அந்த பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்கனா அந்த பொண்ணு பிசினஸ்ல வந்துட்டு பெரிய ஆளா வந்தாதான் அவளை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன், இல்லைன்னா நான் சொல்ற பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோ உடனே வந்துட்டு தாத்தா கிட்ட ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப நம்ம ஹீரோயினை மீட்டிங் கூப்பிடுறதுக்காக அதாவது அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அசிஸ்டன்ட் 1/2 மணி நேரம் டைம் கொடுக்க நம்ம ஹீரோ 1 மணி நேரம் டைம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணா மந்த்லியோடைய வந்துட்டு பிசினஸ் பிளான் எல்லாத்தையுமே கொண்டு வாங்கன்னு. ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோவை பார்க்க இஷ்டம் இல்லாதனால என்ன பண்றதுன்னு யோசிக்க, லில்லி போயிட்டு ஒரு டாக்டர் போயிட்டு பாரு, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன்னு சொல்ல ஹீரோயினும் அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோ கூட மீட்டிங் அட்டென்ட் பண்றதுக்கு ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுறாங்க, ஆனா வந்துட்டு எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் அவரை பைட் பண்ண போறதான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு போட்டு கொடுத்துறாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம லில்லியை பார்க்கறதுக்காக ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கான். அவன் வந்து ஹீரோயினை பத்தி கேட்க, எப்பா ஹீரோயினை பத்தி கேட்கற, அவன் மேல அக்கறை படுற, அப்புறம் ஏன்பா 2 பேரும் பிரிஞ்சுங்கன்னு சொல்ல, ஆக்சுவலி வந்துட்டு அவளுக்கு நான் தான் தகுதி இல்லாதவன், ஏன்னா அவ எப்பயுமே பிசினஸ் நோக்கி சக்சஸ்ஃபுல்லான லைஃபை மட்டும் தேடிட்டு போகணும்னு நினைக்கிறா, ஆனா என்னுடைய லைஃப்ல ஜஸ்ட் நிரந்தரம் மட்டும்தான் இருக்கும், சக்சஸ் இருக்குமான்னு தெரியாது, அதனால வந்துட்டு நான் அவளுக்கு காசு நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, லில்லி வந்துட்டு இல்ல உன்னோட காசு எனக்கு வேணா, நீ எடுத்துட்டு போயிடு, நான் ஏதாவது ஹெல்ப் வேணா நான் உன்கிட்ட கேட்கறேன் அப்படின்ற மாதிரி லில்லி சொல்லிட, பாய் ஃப்ரெண்ட் அங்க வந்து கிளம்பிதான். ஹீரோக்கு இங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டை பார்த்தோன்னே செம ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு கிட்ட 1 hour பிசினஸ் டீலிங் பேசணும்னு நினைச்சான், ஆனா இவன் வந்து 5 நிமிஷம் கூட இல்ல, ஹீரோ எல்லாத்தையுமே கரெக்டா இருக்கு நான் பாத்துட்டேன், ஹீரோயின் எங்கன்னு கேட்க ஹீரோயினுக்கு உடம்பு முடியலன்னு ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ ஒரு பார்வை வந்துட்டு பாக்குறான் பாருங்க, உடனே ஃப்ரெண்டுக்காரன் ஒளறி கொட்டிடுறான், இல்ல இந்த மாதிரி ஹீரோயின் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர் கூட மீட்டிங்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோ நல்ல வேலை இப்பயாவது உண்மையை சொன்னியே, கிளம்பு அப்படின்னு சொல்ல, ஹீரோவுடைய அசிஸ்டன்ட் ஹீரோயினோட ஃப்ரெண்டை வெளியே பார்த்தோன்னே 1/2 மணி நேரம் வந்துட்டு 1 மணி நேரம் தாக்க சொன்னாரு, ஆனா இவன் 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு போறான் மீட்டிங்னு சொல்லிட்டு ஷாக் ஆவ. இங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான், ஹீரோ கிட்ட உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு, பத்தாவதுக்கு நம்ம ஹீரோயின் வர அந்த டாக்டரை பார்க்க முடியாம வெயிட் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவுமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். ஹீரோயினுக்கு கால் பண்ணி என்னமா பண்றேன்னு கேட்க, ஹீரோயின் உடம்பு முடியல அப்படின்னு சொல்ல, டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து முன்னாடி நின்று பண்ணா, ஆக்சுவலி வந்துட்டு நீ டாக்டர்
டாக்டரை மீட் பண்ண தானே வந்திருக்க மீட்டிங்காகன்னு சொல்ல ஹீரோயின் தட்டு தடுமாடிக்கிட்டே சாரி கேட்க டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேசலான்னு பார்க்க ஹீரோயின் ஒரு டாக்டரை மீட் பண்ணணும்னு வந்திருப்பாங்க. ஆனா அந்த டாக்டரா ஹீரோயின் சுத்தமா கண்டுக்கவே இல்ல. ஆனா ஹீரோ பார்த்தோன்னே ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக உள்ள கூப்பிட ஹீரோ ஒரு 5 minutes வெயிட் பண்ண நான் வந்துறேன்னு சொல்லிட்டு தான் உள்ள போறான். ஆனா ஹீரோயினுக்கு அதுக்குள்ள வயிறு செமையா பசிக்க ஆரம்பிச்சிருது. எந்திரிச்சு சாப்பிடறதுக்காக கிளம்பிட்டாங்க. ஹீரோ வந்து வெளியே பார்க்க ஹீரோயினை காணும். உடனே நம்ம ஹீரோயின் அங்கிருந்து குடுகுடு ஓடி வந்து ஐயோ சாரி நான் சாப்பிட போனேன், அந்த டாக்டர் கிட்ட வேற நான் பேசணும்னு நினைச்ச முடியலையேன்னு சொல்ல ஹீரோ இன்னைக்கு நைட்டு ஒரு டின்னருக்கு போலான்னு மட்டும் அங்கிருந்து கிளம்பிட்டான். இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோயினுடைய ரூம்மேட் பொண்ணுக்கு, அதாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சண்டை போட்டால் வேற யாரும் கிடையாது, நம்ம ஸ்டூடெண்டோட பையன் தான் தெரியுது. இவனும் என்ன பண்ணா டீ போடுறன்னு உள்ள போயிட்டு வயனுனே கையை சுட்டுக்கிட்டே அவங்க அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே அம்மா அந்த பொண்ணை என்னோட வீச்சாட்ல ஆட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அம்மா சிரிக்கிறாங்க. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ப்ளீஸ் மான்னு சொல்ல அம்மாவும் என்ன பண்றாங்க இவன் தான் என்னோட பையன், இவனை வீச்சாட்ல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோயமான்னு சொல்ல இவளுக்கு இஷ்டம் இல்ல ரூம்மேட் பொண்ணுக்கு. ஆனா தன்னோட ஸ்டூடெண்ட் சொல்றதுனால ஓகேன்னு சொல்லிட்டு வீச்சாட்ல ஆட் பண்ணிக்கிறா. உடனே அம்மாக்காரன் பையனை பார்த்து சிரிக்க பையனும் சிரிச்சுட்டு இருக்கான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயினை ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போறான். எங்கன்னா ஹீரோயின் ஒரு டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த டாக்டருக்காக தான் நம்ம ஹீரோயினை வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு ட்ரிங்க்ஸ் சாப்பிட வேணாம் நினைச்சு டீ குடிக்கலான்னு வர ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் டீ குடிச்சு. சோ மத்தவங்க எல்லாருமே ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ நம்ம ஹீரோயினை எல்லார்கிட்டயுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். இப்ப எல்லா டாக்டருமே நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் லில்லியை பார்க்கறதுக்காக, அதாவது நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கான் லில்லியோடைய வீட்டுக்கு. லில்லி வெளியே இருந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்காப்பல இருக்கு, அவளுக்கு குக் பண்ண தெரியாதுன்னு ஹீரோவுடைய ஃப்ரெண்டா இதுக்கப்புறம் குக் பண்ணாத வந்துட்டு என்ன உன்னோட வீட்டுக்கு கூப்பிடு நானே உனக்கு குக் பண்ணி கொடுக்குறேன் லில்லி கிட்ட அங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினை எல்லார்கிட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு எல்லாருக்கூடயும் நம்ம ஹீரோயினை வீசாட்ல ஹீரோ ஆட் பண்ணி விட்டுறான். ஏன்னா நிறைய பேரை வந்துட்டு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல புது புது ஆளுங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் ஆனதுன்னு பிசினஸ் நல்லபடியா வளர்க்க முடியும். ஹீரோயின் பார்க்க முடியாதுன்னு நினைச்ச டாக்டர் கிட்டயும் நம்ம ஹீரோ பேச வச்சிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம லில்லி வந்துட்டு எதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்டை டின்னருக்கு இன்வைட் பண்ணிருப்பான்னா பிகாஸ் ஏன்னா அந்த ஒருத்தவன் ஹரஸ் பண்ணாலியா லில்லிய, அதாவது அவனோட ஒய்ஃப் கூட வந்துட்டு போஸ்ட் போட்டிருப்பாங்களே அதெல்லாம் ரிமூவ் ஆச்சு தெரியுமா, அது யாராலையுமே கிடையாது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுனால தான். அதை தேங்க்ஸ் பண்றதுக்காக தான் லில்லி ஹீரோடைய ஃப்ரெண்டை டின்னருக்காக கூப்பிட்டுருப்பா. ஹீரோயின் ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் பண்றாங்க. ஹீரோ என்ன சொல்றான், ஏகப்பட்ட மீட்டிங்க்கு போனாலும் ஆனா ஒரு சில பேரை தனியா நம்ம பார்த்து அவங்க கிட்ட பேசினாதான் நம்மளால அவங்களால பிசினஸ் கான்டாக்டே பண்ண முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஹீரோயினுக்கு நிறைய வந்துட்டு பாத்தீங்கன்னா பிசினஸ் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறான். ஹீரோயின் ஹீரோக்கு தேங்க்ஸ் அல்ல, தேங்க்ஸ் மட்டும் தானா நான் அவனோட டீச்சரா வந்துட்டு இருக்க பிசினஸ்ல எல்லாத்துக்குமே எனக்கு தட்சணை எல்லாம் கிடையாதான்னு கேட்க ஹீரோயின் எவ்வளவு காசு வேணும்னு கேட்க ஹீரோ கம்பல்ல இருந்து 5% எக்ஸ்ட்ரா தான் சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரூம்மேட் பொண்ணு அவங்க ஸ்டூடெண்டோட வீட்டுல உட்காந்து லைவ் பண்ணிட்டு இருக்க. சோ ட்ரெஸ்ஸே போடாம என்ன பண்ணிடுறா நம்ம ஹீரோடைய கசன் தெரியாதனமா வந்து உட்கார பாவம் இந்த பொண்ணுடைய லைவ் வந்துட்டு இது பண்ணிட்டாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இதனால வந்துட்டு ரூம்மேட் பொண்ணு ஹீரோடைய கசனை திட்ட கசன்காரன் சாரி நீ எங்க வீட்டுல வந்து லைவ் பண்ணிட்டு இருக்க, இது தெரியாம நான் மாட்டுக்கு வந்துட்டு எங்க அம்மாவுடைய கோட்டு மாதிரி உன்னோட ட்ரெஸ் இருந்தது அதனாலதான் உன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நியூ இயர் வரப்போகுது, அதனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயின் அவங்க கிட்ட வேலை செய்யற எல்லாருக்குமே ரெட் என்வலப் கார்டை கொடுக்குறாங்க. சோ நிறைய வந்துட்டு ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கனால ஹீரோயின் எல்லாருமே லீவ் எடுத்துட்டு கிளம்ப சொல்றாங்க. ஏன்னா இப்ப அவங்க மட்டும் தனியா ஆபீஸ்ல உட்காந்து எல்லா ஒர்க்கையும் பார்க்க போறாங்க போல இருக்கு. லில்லியுமே அவளுடைய ஊருக்கு கிளம்புறதுக்காக ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு போன் பண்ணி சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டா குடுகுடு நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தா நீ உங்க வீட்டுல இன்ட்ரோடியூஸ் என்ன பண்ணுவே அதுக்கப்புறமா நான் வந்து பாத்துக்கிறேன், இப்போதைக்கு நான் கொடுத்த கிஃப்ட் எல்லாம் மட்டும் உங்க வீட்டுல கொடுத்துரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பார்த்து போயிட்டு வச்சல்லன்னு சொல்லிட்டு லில்லி அவளுடைய சொந்த ஊருக்கு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அனுப்பி வைக்கிறான். ஹீரோயின் நல்ல ஊருக்கு போகல இல்லையா, அவங்க அம்மா அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ண அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஹீரோயின் சாரிமா சாரிப்பா என்னால வர முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அதுக்குள்ளே வந்துடுறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்காக கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான் ஒரு பெயிண்டிங். லாஸ்ட் டைம் உன்னுடைய வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வரக்குள்ள பெயிண்டிங் இல்லாத மாதிரி ஒரு குறையா தெரிஞ்சது, அதனால தான் நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்ல ஹீரோயின் உடனே ஹாப்பி ஆகுறாங்க. ஹீரோ கிட்ட இருந்து அந்த பெயிண்டிங்கை வாங்கிக்கிறாங்க. அந்த பெயிண்டிங்கான அர்த்தம் என்னன்னா ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும் அப்படின்றதான் போல இருக்கு. ஹீரோயினுமே அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாவ. ஹீரோவுமே இப்போ தாத்தா கிட்ட போவ. அங்க போனா இந்த ஷீனான் வந்துட்டு அவளுடைய ஃபேமிலி கூட அங்க வந்திருக்கான். ஹீரோவுடைய வந்துட்டு கசன் சிஸ்டர் பிளஸ் ஷீனானுடைய அம்மா போல இருக்கு. சோ ஹீரோவுடைய தாத்தான்னு சொல்லிட்டு எல்லாரும் நியூ இயர்க்காக ரெடி ஆயிட்டு இருக்கா. லில்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க சொந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கா. ஆனா வர்றது தெரியாம அம்மா என்ன சொல்றாங்க, நீ என்ன வந்துட்டு உன்னோட பாய் ஃப்ரெண்டையே காட்ட மாட்டேன்ற, நீ பழகுற எல்லா பசங்களும் ஜஸ்ட் உன்னை டைம் பாஸா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, உனக்குன்னு ஒரு லைஃபே கிடையாதா, நீ ஒரு ஸ்டேபிளா வந்துட்டு இருக்கவே மாட்டியா, அம்மா மாதிரி ஏதாவது ஒரு பையன் கிட்ட நீ ஏமாந்துற போற, அதனால வந்துட்டு நீ நல்லபடியா இருக்கணும் லில்லிக்கு அட்வைஸ் கொடுக்க. லில்லிக்கு கஷ்டமாயிடுது. வாங்கிட்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே வீட்டு வாசல்ல வச்சுட்டு லில்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் சோ நியூ இயர் நைட்டுக்குமே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க 3 ஃப்ரெண்ட்ஸுமே ஹீரோயினுக்கு வீடியோ கால் பண்ணி விஷ் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த புது ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, இந்த மாதிரி நான் ஒருத்தவங்க கூட சாப்பிடறதுக்காக வந்திருக்கேன், அவங்க கூட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க வந்துட்டாங்க, சரி ஓகே நான் போனை கட் பண்றேன்னு
பண்றேன்னு சொல்லிட்டு அந்த புது ஃப்ரெண்டு காலை கட் பண்ணி விட்டுட்டு அவ டிஸ்கனெக்ட் ஆயிடுறா. அவ கூப்பிட்டது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு எக்ஸ்ல வருதான். அவன் வந்து இந்த பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுக்க, இந்த பிள்ளைக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு நீ தகுந்த நேரத்துக்கு எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் சரி ஓகே நியூ இயர் நைட் அட்லீஸ்ட் வந்துட்டு ஏதாவது ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டாது செலிப்ரேஷன் பண்ணலாமேன்னு போனா ரிசர்வேஷன் ஹோட்டல்ல கிடைக்கல. அந்த இடத்துல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு வந்து தான் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றா ரிசர்வேஷனை வாங்கி கொடுக்கிறதுக்கு. ஹீரோயினுமே ஹீரோடைய ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஹாப்பியாவ. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ஸோ நியூ இயர் நைட் இல்லையா அவங்க அம்மா அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே நின்றுட்டு இருக்கான் பாருங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணிடுறான், ஹீரோயின் இந்த மாதிரி தனியா வந்துட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் பண்ண. ஹீரோ வந்துட்டு அந்த மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருக்க டைம் ஷீனான் வெளியே வந்து தாத்தா உள்ள சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க வா போலான்னு சொல்ல ஹீரோ அதுக்குள்ளே ஒரு கால் வந்தது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினுடைய அம்மா அப்பா தான். ஹீரோக்கு கால் பண்ணி எங்க பொண்ணு நியூ இயர்க்கு வரலப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, அதுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா முடியல, அவ எங்க இருக்கானே தெரியலன்னு சொல்ல ஹீரோயினை தேடி கிளம்புறான் பாருங்க. உடனே ஷீனான் என்னப்பா வெளியே போறியா, சரி ஓகே நீ போனா தாத்தாவை நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப. இப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.